தாவேக்கா ஆரம்பத்தில் நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணாங்க. ஒரு கட்சி வரும்போது பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணணும். அவங்க திமுக எதிர்ப்புங்கிற ஒரு நெகட்டிவும், இன்னொன்று பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு நெகட்டிவும் பண்ணாங்க. அதில் சிஏஏ எதிர்ப்புங்கிறது தான் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டு பாஜகவுக்கு எதிராக எத்தனையோ இஷ்யூ நாட்டில் இருக்குது, சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு இஷ்யூவை மட்டும்தான் அவங்க முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வக்ஃப் போர்டு அந்த இதற்கான அதையும் சட்ட போராட்டத்தையும் பண்ணுறாங்க. பாஜக வந்து பற்றி மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. பட் ஏடிஎம்கே கிட்ட அந்த அளவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கலை. ஆரம்பத்திலேருந்தே அவங்க எடுக்கலை. மாநாட்டிலையும் ஏடிஎம்கே சைடு சாப்பிட்டா தான் இருந்தாங்க. பலம் நிரூபிக்காமலே ஏடிஎம்கே ஒரு கணிசமான சீட்டு தந்தால் அதை அக்செப்ட் பண்ணலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி காங்கிரஸ் கூட்டணி தங்களை முன்னிறுத்தி திமுக விட்டு வெளியேறி வந்தால் அந்த ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் பாஜகவில் அவங்கள்ட்ட ஒரு இரட்டை நிலைப்பாடு இருந்து, காங்கிரஸ் தமிழினத்தை அழித்த கட்சிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது கூட ஒரு ராஜ்யசபாக்கு அங்கே போயிருந்தார். பட் அந்த கட்சி தன்னை சிஎம்மாக முன்னிறுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவர் கையில் இருந்தது. அதே போல் சாப்பிட்டா அதிமுகவை டீல் பண்ணது காரணம், அதிமுக தங்களுக்கு கணிசமான சீட்டை தந்து கூட்டணியில் சேர்ப்பாங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க இதற்கு சொல்லக்கூடிய இது யாரும் அவங்க இல்லைங்கிறனால அவங்கள சொல்கிறது முறையாக இருக்காது. பட் அவங்க இதற்கு சொன்ன டிஃபென்ஸையை நான் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து தோற்று போன கட்சியை ஏன் எதிர்க்கணும், ஆட்சியில் இருக்கவங்கள தான் நாங்கள் எதிர்ப்போங்கிற ஒரு தோற்றை தான் கொடுத்தாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச செட்பேக் என்னென்னா, பாஜகவை எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கிய சக்தியாக கருத மாட்டார், நம்மளை தான் கருதுவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் அவங்க இருந்தாங்க. அது 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக தரப்பே பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்தாங்க. பாஜக டெல்லி தலைமை ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வராதுன்னு எதிர்பார்த்தாங்க. அண்ணாமலை சீட் தகராறில் அதை பிரேக் ஆகக்கூடிய அரசியல் அவரும் பண்ணார். அதில் 2 பேருக்குமே சீட் கன்வெர்ட்டபிலிட்டி இல்லை. 2 பேருக்குமே சீட்டு கன்வெர்ட்டிபிலிட்டி இல்லாத போது பாஜக தேவைங்கிற முடிவுக்கு அதிமுக வர்றாங்க.